10ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கர் நாட்டின் 3வது பெரிய புலிகள் காப்பகத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. அது வந்து என்னன்னா டைகர் ரிசர்வ், 3வது டைகர் ரிசர்வ். ஸோ ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 2829. ஸோ இத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பு வந்து வச்சிருக்கு. சரிங்களா, இதுதான் 3rd லார்ஜஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசைலம், அதாவது நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் புலிகள் காப்பகம் தான் இருக்கிறதுலே இந்தியாவிலே பெருசு. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், அவங்கள மானஸ் புலிகள் காப்பகம் 2837. இப்போ 3rd வந்து பார்த்தீங்கன்னா 2829. சரிங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாம். தராங் சக்தி 2024க்கான சர்வதேச விமானப்படை பயிற்சி. கிட்டத்தட்ட ஒரு 10 நாடு சேர்ந்து பண்ணோம். ஸோ இது வந்து எங்கே நடைபெற போகுதுன்னா ஆகஸ்ட் மாதம் இந்தியாவில் தான் நடக்குதுங்க, ஆகஸ்ட்டில். சரிங்களா. தராங் சக்தி இதெல்லாம் டிஎன்பிசி எக்ஸாம்லேயோ இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் தான் பயிற்சி விஷயங்களை பொறுத்தவரையும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பேரிடர் பரிமாற்ற பயோமெட்ரிக் இன்சூரன்ஸ் தீர்வை அமுல்படுத்திய நாட்டிலே முதல் மாநிலமாக மாறிய மாநிலம் எது? நாகாலாந்து. சரிங்க. இப்போ இந்த வயநாடு ஆச்சு இல்லைங்களா, அதே போல் வடகிழக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நாகாலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லா பக்கமும் மழை சுற்றி இருக்கும். அதனால் எப்போ எந்த பேரிடர் வரும்ன்றது சொல்ல முடியாது. அதனால் இவங்களோட உட்கட்டமைப்பு மற்ற விஷயங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த இன்சூரன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி கொண்டு வந்த முதல் மாநிலம் எதுனா நாகாலாந்து. பாம்பு கடிச்சிச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? நாகம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, பேரிடர் தானே, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா. சரி, நெக்ஸ்ட்டு ஆசியன் இந்தியா சரக்கு வர்த்தக ஒப்பந்தத்தின் கூட்டுக்குழுவின் 5வது கூட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் இந்தியா ட்ரேட் இன் குட் அக்ரிமெண்ட். ஸோ அதோட அமைப்பு தான் அட்டிகான்னு சொல்லுவாங்க. அதோட கூட்டம் எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் உள்ள ஜகர்தாவில் தான் வந்து என்னென்னா இந்த கூட்டம் நடைபெறுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.